உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் உண்மையான காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க நேரமா? இல்ல மத்தவங்களா? இல்ல எல்லாம் விதின்னு சொல்றோமே அதுவா? உண்மை என்ன தெரியுமா? இது எதுவுமே கிடையாது. உங்க வாழ்க்கையோட முழு கண்ட்ரோலும் உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தி கிட்ட தான் இருக்கு. அதுதாங்க உங்க ஆழ்மனம். டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதிய த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சமே சிம்பிளா ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது நீங்க திரும்ப திரும்ப ரொம்ப ஆழமா எதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுவா தான் நீங்க மாறுவீங்க. உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையே செதுக்குற ஒளி. வாங்க இந்த மகாசக்தியோட ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில சமயம் தோணும்ல, ஒரு முன்னேற்றமே இல்லாம ஒரே இடத்துல அப்படியே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். என்னதான் செஞ்சாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி ஆயிட்டேனே, துரதிர்ஷ்டம் என்னையவே சுத்தி சுத்தி வருதேன்னு ஒரு விரக்தி வரும். டாக்டர் மர்ஃபி என்ன சொல்றாருன்னா, இந்த உணர்வுக்கு காரணம் வெளியில எங்கேயும் இல்ல, அது நமக்குள்ள நாமளே விதைச்ச நெகட்டிவ் எண்ணங்களோட அறுவடை மட்டும்தான். இந்த ஒரு வரி மட்டும் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், பாதி விளையாட்டு ஜெயிச்ச மாதிரி. உங்க எண்ணம் தான் காரணம். இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கை அதோட விளைவு. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு உங்க ஹெல்த் எப்படி இருக்கு, உங்க பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கு, உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாமே நேத்து நீங்க உங்க மனசுல போட்ட விதைகளோட ரிசல்ட் தான். இது ஒரு பிரபஞ்ச விதி, அவ்வளவுதான். சரி, அப்போ இந்த எண்ணங்களை எப்படி மாத்துறது? இதுதானே உங்க கேள்வி. அதுக்கு முதல்ல நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள ரெண்டு மனசு இருக்கு. ஒன்னு நம்மளோட வெளிமனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட். இன்னொன்னு ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். இதை ஒரு பெரிய கப்பலோட ஒப்பிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். உங்க வெளிமனம் இருக்குல்ல, அதுதான் அந்த கப்பலோட கேப்டன். யோசிக்கிறது, அனலைஸ் பண்றது, நல்லது கெட்டதை பிரிச்சு பார்த்து முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் கேப்டனோட வேலை. நம்ம வெற்றின்ற துறைமுகத்துக்கு போகணும்னு கேப்டன் ஆர்டர் போடுவாரு. ஆனா உங்க ஆழ்மனம், அது அந்த கப்பலோட ஒரு பிரம்மாண்டமான இன்ஜின் ரூம் மாதிரி. அங்க இருக்கிற வேலையாட்களுக்கு கேப்டனோட முடிவு சரியா தப்பானெல்லாம் யோசிக்க தெரியாது. அவங்க கேள்வி கேட்கவே மாட்டாங்க. என்ன கட்டளை வருதோ அதை அப்படியே செஞ்சு முடிப்பாங்க, அவ்வளவுதான். உங்க இதய துடிப்பு, நீங்க சுவாசிக்கிறது, உங்க பழக்க வழக்கங்கள், உங்க கோபம், சந்தோஷம்னு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது இந்த என்ஜின் ரூம் தான். இன்னொரு அழகான உதாரணம் சொல்றேன் கேளுங்க. உங்க மனச ஒரு பெரிய தோட்டமா கற்பனை பண்ணி பாருங்க. அந்த தோட்டத்தோட ஓனர், அந்த தோட்டக்காரர் வேற யாரும் இல்ல, நீங்க தான். உங்க மனசுல வர ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. அப்போ அந்த மண், அதுதான் உங்க ஆழ்மனம். ரொம்ப வளமான மண். அந்த மண்ணுக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்கு. நீங்க நல்ல விதைய போட்டாலும் சரி, இல்ல விஷச்செடியோட விதைய போட்டாலும் சரி, அதுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்க எதை கொடுத்தாலும் அந்த பல மடங்கா வளர்த்து பெருக்கி கொடுத்துடும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யுது? நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன எண்ணம் எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு நிஜமான சம்பவமா மாறுது? இதுதான் உண்மையான மேஜிக். இப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு உதாரணம் பார்க்கலாம். நீங்க ஒரு முக்கியமான ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்க மனசுக்குள்ள அந்த கேப்டன், அதாவது உங்க வெளிமனம் சொல்லுது, ஐயோயோ, ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்றது, எனக்கு இது கிடைக்காத போல. இந்த நெகட்டிவ் எண்ணம்ங்கிற விதை உள்ள விழுந்த உடனே உங்க ஆழ்மனம், அந்த இன்ஜின் ரூம், அதை ஒரு நேரடி கட்டளையா எடுத்துக்குது. உடனே உங்க உடம்புல ஒரு பதட்டத்தை உருவாக்குது. உங்க கை கால் நடுங்க ஆரம்பிக்குது. தெரிஞ்ச பதில் கூட வாயில வரமாட்டேங்குது. கடைசில என்ன ஆகும்? நீங்க எது நடக்கும்னு பயந்தீங்களோ அதுவே நடக்குது. நீங்க தோத்துக்கிறீங்க. இது விதி இல்ல, இது நீங்களே உங்களுக்காக உருவாக்கின ஒரு நிகழ்வு. அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருமே சூழ்நிலைகளோட கைதி கிடையாது. நீங்க தான் அந்த சூழ்நிலைகளை உருவாக்குற படைப்பாளி. நீங்க போட்ட நெகட்டிவ் எண்ணங்கள்ங்கிற சங்கிலிய வச்சு நீங்களே உங்களை கட்டி போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஒரு நிமிஷம். இந்த உண்மைகளை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம மாற்றத்துக்கான முதல் படி. பாருங்க, இந்த சேனல் வெறும் பரபரப்புக்காக இல்ல, உண்மையான மாற்றத்துக்காக, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக. உங்க ஆரோக்கியம், செல்வம், மனநலம்னு எல்லாத்துலயும் நீங்க உண்மையாவே ஒரு வளர்ச்சியை பார்க்கணும்னு தீவிரமா நினைச்சீங்கன்னா எங்களோட இந்த பயணத்துல நீங்களும் இணைஞ்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். நம்ம மனசுல பதிஞ்சு போன இந்த பழைய நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்க எப்படி அழிச்சிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி புதுசா மாத்தி எழுதுறது? டாக்டர் மர்ஃபி அதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த 2 வழிகளை நமக்கு கத்துக் கொடுக்கிறார். முதல் டெக்னிக் மனக்காட்சிப்படுத்துதல், அதாவது விஜுவலைசேஷன்.
2வது டெக்னிக் உறுதிமொழிகள், அதாவது ஆஃபர்மேஷன்ஸ். இந்த ரெண்டும் தான் உங்க ஆழ் மனசோட நேரடியா பேசக்கூடிய மொழிகள். விஷுவலைசேஷன், இதுக்கு மனத்திரைப்பட முறைன்னு கூட ஒரு பேர் இருக்கு. தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம வெளிமனம் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகிற அந்த நேரத்துல நீங்க அடையணும்னு நினைக்கிற ஒரு இலக்கு இப்போதே இந்த நிமிஷமே உங்களுக்கு கிடைச்சிட்டா எப்படி இருக்கும்னு உங்க மனக்கண்ணுல ஒரு படமா ஓட்டி பாருங்க. சும்மா படமா பார்த்தா மட்டும் பத்தாது. அந்த வெற்றி உங்களுக்கு கொடுக்கற சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை முழுமையா நீங்க உணரணும். ஏன்னா உங்க ஆழ்மனம் வார்த்தைகளை விட உணர்ச்சிகளுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்க அந்த உணர்ச்சியை ஆழமா ஃபீல் பண்ணும்போது, ஓ இது நிஜம் போல நம்பி அதை உங்க நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சேர்த்தடும். அடுத்தது அஃபர்மேஷன்ஸ், அதாவது உறுதிமொழிகள். காலையில எழுந்ததும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் நம்ம ஆழ்மனசோட கதவுகள் நல்லா திறந்திருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமோ அதை பிரதிபலிக்கிற பாசிட்டிவ் வாக்கியங்களை முழு நம்பிக்கையோட உணர்ச்சியோட திரும்ப திரும்ப சொல்லணும். சும்மா வார்த்தைகளா சொல்லக்கூடாது, ஒரு கட்டளையா சொல்லணும். உதாரணத்துக்கு, செல்வம் என்னை நோக்கி பாய்கிறது, நான் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறேன். இது உங்க ஆழ் மனசுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு புதிய புரோகிராம். இந்த 2 டெக்னிக்கையும் நீங்க விடாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா உங்க கைக்கு வரும். நான் ஒரு பாதிக்கப்பட்டவன்கிற அந்த மனநிலையிலிருந்து மாறி, நான் தான் என் வாழ்க்கையை உருவாக்குற படைப்பாளிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான நிலைக்கு நீங்க மாறுவீங்க. உங்களுக்குள்ள இருந்த தேவையில்லாத பயங்கள் எல்லாம் பனி மாதிரி உருகி ஓட ஆரம்பிக்கும். முன்னாடி மலை மாதிரி தெரிஞ்ச சவால்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதாரண வாய்ப்புகளா தெரியும். என்னால முடியாதுன்னு நீங்களே உங்களுக்கு போட்டிருந்த தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு உங்க உண்மையான சக்தி என்னன்னு நீங்களே உணர்வீங்க. விஞ்ஞானிகள் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாங்க தெரியுமா? ஒவ்வொரு 11 மாசத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாமே முழுசா மாறிடுமா. அதாவது நாம ஒரு புத்தம் புது உடலை பெறுகிறோம். அப்போ இதோட அர்த்தம் என்ன? சரியான பாசிட்டிவான எண்ணங்கள் மூலமா நம்மள நாமே மனசளவுல மட்டும் இல்ல, உடல் அளவிலேயுமே ஒரு புத்தம் புது ஆரோக்கியமான மனிதனா உருவாக்கிக்க முடியும். இப்போ நம்ம இந்த விளக்கத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்க எப்பவுமே மறக்கக்கூடாத ஒரு ஆழமான உண்மை இதுதான். உங்க வெளி உலகத்தை, அதாவது உங்க சூழ்நிலைகளை மாத்தணும்னா நீங்க போராட வேண்டியது வெளியில இல்ல, உங்களுக்குள்ள மட்டும்தான். உங்க உள் உலகம், அதாவது உங்க எண்ணங்கள் சீராகிடுச்சுன்னா உங்க வெளி உலகம் தானாவே சீராகிடும். உள்ளே மாற்றம் நிகழ்னா வெளியே நிச்சயமேற்றம் இருக்கும். நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். உங்க மனசு ஒரு தோட்டம், நீங்க தான் அந்த தோட்டக்காரர். உங்க கையில இப்போ 2 விதமான விதைகள் இருக்கு. ஒன்னு அன்பு, நம்பிக்கை, வெற்றி, ஆரோக்கியம்னு சொல்ற விதைகள். இன்னொன்னு பயம், சந்தேகம், தோல்வி, வறுமைன்னு சொல்ற விஷ விதைகள். இப்போ நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு உங்க மனத்தோட்டத்துல நீங்க எந்த விதைய விதைக்க போறீங்க?